சடலமாக மீட்கப்பட்ட மனைவி, போலீசில் சரணடைந்த கணவன். தெத்ருயாவில் காணாமற் போனவர்களின் சடலங்கள் மீட்பு. இலங்கையில் போதையில் மூழ்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வவுனியா பூம்புகார் பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மாயமான அவரது கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். சம்பவ தினத்தன்று உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மகள் சடலமாக கிடந்துள்ளார். கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது 2 வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று மாலை ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சுலாபம் தெத்ருயாவில் நீராட சென்று காணாமற் போன நிலையில் தேடப்பட்டு வந்த 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 10 பேர் கொண்ட குழு ஒன்று கிரிபத் கொடையிலிருந்து சிலாபத்துக்கு இன்று சுற்றுலா சென்றுள்ளனர். அவர்கள் சிலாபத்தில் உள்ள தெத்ருயாவில் நீராட சென்றிருந்த நிலையில் அவர்களில் 5 பேர் காணாமற் போயிருந்தனர். காணாமற் போனவர்களில் ஒருவர் மட்டுமே பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காணாமற் போன ஏனையவர்களை தேடும் நடவடிக்கையில் போலீசார், போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர், கடற்படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் காணாமற் போன 4 நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவது குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலை வெளியிட்டுள்ளது. அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு பயங்கரமான விகிதத்தில் அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி பவுல்ராஜ் தெரிவித்துள்ளார். காவல்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் மாத்திரைகள், மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் போதைக்கு அடிமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட வேலைத்திட்டத்தை உருவாக்க தொடங்கிவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.